தகர்க்க முடியாத சிவகங்கை கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கிற வெள்ளக்காரங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு புரியாம நின்ன வேலுநாச்சியாருக்கு படை தளபதி குயிலி ஒரு அதிரடி ஐடியா கொடுத்தாங்க. சில நாள் உளவு பார்த்ததுக்கு அப்புறம் கோட்டைக்குள்ள எங்க வெடிமருந்துகள் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க குயிலியோட படைகள். அந்த வெடிமருந்தை நாசம் பண்ணா போதும் தமிழர் படை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் கோட்டைக்குள்ள போறதுன்னா கஷ்டம், ஆனா ஒருத்தர் 2 பேர் மட்டும் உள்ள போறதுன்னா முடியும். அப்படி கோட்டைக்குள்ள புகுந்த குயிலி பிரிட்டிஷ் கிட்ட பிடிபடுறதுக்கு முன்னாடி தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு வெடிமருந்து இருக்கிற அறைக்குள்ள புகுந்துட்டாங்க. பயங்கரமான வெடி. உள்ள இருந்த பிரிட்டிஷ் ஆளுங்க பாதி பேரும் அவங்களோட வெடிமருந்துகளும் காலி. தளபதி குயிலியோட இந்த தியாக செயல் மொத்த சிவகங்கை படையும் உலுக்கி எடுத்தது. வெறித்தனமா ஆங்கிலேயர்களை தாக்கினாங்க. வெடிமருந்துகள் இல்லைனாலும் பிரிட்டிஷ் ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸியா முடியல. தீவிர போராட்டத்துக்கு அப்புறம் வேலுநாச்சியார் சிவகங்கையை திரும்ப கைப்பற்றினாங்க. இந்திய வரலாற்றிலேயே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடி ஜெயிச்சு அப்புறம் 10 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சது முதல்ல நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் தான்.